எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே போல சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை தானே. நம்ம கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச விரதம் எப்போது வருகிறது மற்றும் தைப்பூசம் வரலாறு, சிறப்புகள், வழிபடும் முறைகள் இதையெல்லாம் பற்றித்தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் தைப்பூச விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தைப்பூச விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த ஆண்டு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையிலேயே அமைந்துள்ளதால் விரதம் இருந்து வழிபடவும் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்கவும் நமக்கெல்லாம் வசதியாக இருக்கும். முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடம் இருந்து வேல் வாங்கிய தினத்தை தான் நாம் தைப்பூச பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். தைப்பூசம் அன்று முருகனை மனதார வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும். இப்போது நாம் தைப்பூசம் உருவான வரலாறு பற்றி பார்க்கலாமா? சிவபெருமான் அசுரர்களுக்கு அளித்த வரம் காரணமாக சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகிய 3 அசுரர்களும் பல அற்புத சக்திகளை பெற்றனர். ஒரு கட்டத்தில் இவர்கள் தேவர்களை சிறைப்பிடிக்க தொடங்கினர். இதனால் தேவர்கள் இவர்களுக்கு பயந்து மறைந்து வாழும் நிலை உண்டானது. இதனால் தங்களது சூழ்நிலையை மகாதேவரிடம் தெரிவித்தார்கள் தேவர்கள். தங்களை எப்படியாவது இந்த அசுரர்களிடமிருந்து காக்கும்படி வேண்டினார்கள். எனவே இந்த அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கி அந்த 6 தீப்பொறிகளையும் 6 குழந்தைகளாக மாற்றினார். அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிலும் வளர்ந்தது. கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளுக்கும் போர்க்கலை பயிற்சி அளித்தனர். பிறகு ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி தன் 6 புத்திரர்களையும் ஒரு சேர அணைக்க இந்த 6வரும் இணைந்து ஒருவராக மாறினர். 6 குழந்தைகளின் சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒருங்கிணைந்து தோன்றிய முருகன் பல கலைகளில் சிறந்து விளங்கினார். அசுரர்களின் பாவக்குடம் நிறைந்து அவர்களின் அழிவு காலம் வந்தபோது பழனியில் ஆண்டிக்கோலத்தில் இருந்த முருகனுக்கு ஞானவேலை கொடுத்தாள் அன்னை பார்வதி. அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினமே தைப்பூச தினமாகும். இந்த ஞானவேல் கொண்டே கந்தன் அசுரவதம் புரிந்து தேவர்களை காத்தருளினார். அதனால் அந்த அசுரவதம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர். பழனி முருகன் ஞானவேலை பெற்றதால் மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் தைப்பூச திருவிழாவானது பழனி முருகன் கோவிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நன்னாளை நோக்கி முருக பக்தர்கள் துளசி மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருந்து பழனிக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிப்பது வழக்கமாகிவிட்டது. தைப்பூசம் தொடர்பான மற்றொரு புராண கதை என்னவென்றால், சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை. இந்த நடனத்தை பிரம்மா, விஷ்ணு, பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார். இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்துக் கொண்டிருந்தார். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது. சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தை காண பிரம்மா, விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர். முனிவர்கள், தேவர்கள் இவர்களின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாள். எனவே இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்கு உரிய நாளாக மாறியது. இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய ஸ்தலம் பழனி. பழனிமலை அடிவாரத்தில் பெரியநாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலில் சிவன், அம்பாள் சந்நிதிக்கு நடுவில் முருகர் சந்நிதி அமைந்துள்ளது. கோவிலின் பிரதான தெய்வமாக பெரியநாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகர் சந்நிதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளது. கோவிலுக்குள் வரும்போது முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும். காலப்போக்கில் இந்த கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார். தைப்பூச விழாவிற்கான கொடி முருகர் சன்னதிக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திலேயே ஏற்றப்படுகிறது. இதனால் தைப்பூச விழாவும் முருகப்பெருமானுக்கு உரிய விழாவாக மாறிப்போனது. தற்போதும் தைப்பூச விழா பெரியநாயகி அம்மன் கோவிலிலேயே நடத்தப்படுகிறது. தைப்பூச விழாவின் 7ஆம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இந்த கோவிலில் இருந்தே புறப்பட்டு வீதி உலா வரும். இதேபோல் பழனிமலை கோவிலில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியரான சிவனின் அம்சமாகவே திகழ்கிறார். இங்கு முருகனுக்கு தினமும் 6 முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுகிறது. ஆண்டி கோலம், ராஜ அலங்காரம் மட்டுமின்றி இன்னும் சில சிறப்பான கோலங்களிலும் அவர் காட்சி தருகிறார். இதில் அதிகாலையில் நடைபெறும் அலங்காரத்தின் போது முருகப்பெருமான் காவி உடையில் சிவபூஜை செய்வதாக காட்சி தருவார். அதேபோல் ஜடாமுடியுடன் சிவனை போன்ற கோலத்திலும் காட்சி தருவார். அதோடு அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனிமலை முருகனின் பராசக்தி சக்தி வேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாளாகும். சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது என்று சொல்கிறது புராணங்கள்.
தைப்பூசம் பல ஆன்மீக அற்புதங்கள் நிறைந்த புண்ணிய தினம். முதலாக நீரும் அதிலிருந்து உலகமும் தோன்றியது இந்த நாளில் தானாம். தாமிரபரணியின் கரையில் தவம் இருந்த ஸ்ரீ காந்திமதிக்கு நெல்லையப்பர் அருள் பாலித்த திருநாளும் இதுவே. இதனால் தைப்பூசத்தன்று நெல்லையப்பர் கோவில் விழாக்காலம் காணுமாம். திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தைப்பூசத்தை குறிப்பிட்டு பதிகம் பாடியிருக்கிறார். இங்கு தைப்பூசத்தை ஒட்டிய பௌர்ணமி அன்று நடக்கும் தெப்ப திருவிழாவில் சிவபார்வதியுடன் சிங்கார வேலரும் எழுந்தருளுகிறார். அன்று கபாலீஸ்வரருக்கு தேன் அபிஷேகம் செய்யப்படுகிறது. தைப்பூச திருநாளில்தான் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி பூம்பாவையை உயிர்ப்பித்ததாக விவரிக்கிறது மயிலாப்பூர் தலபுராணம். பூச நட்சத்திரத்தின் பிரதான தேவதை குரு பகவான். ஆகவே தைப்பூசத்தன்று புனித தீர்த்தங்களில் நீராடி குருவை வழிபட கல்வி ஞானம் பெருகும். வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில்தான் சமாதியானார். இதை குறிக்கும் விதமாக அவர் சமாதியான வடலூரில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகின்றனர். வடலூரில் தை மாதத்தில் தைப்பூச நாளில் பிரம்மஞான சபையில் அதிகாலையில் 7 திரை விலகி ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை தைப்பூச நன்னாளில்தான் திருமணம் செய்து கொண்டாராம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கும் அரங்கநாதர் காவிரி கரையோரம் கூடிக்கொண்டிருக்கும் தன் தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் கொடுத்த நாளும் இந்த தைப்பூச தினம்தான். காவிரி தாய் ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை நினைத்து தீவிர தவத்தில் இருந்தார். நாராயண பெருமான் காவிரி தாயின் தவத்தை மெச்சி தரிசனம் வழங்கியதும் இந்த நாளில்தான். முருகப்பெருமான் தாரகாசுரனை வதம் செய்த நாளை நினைத்து இன்றும் பழனியில் முருக பக்தர்கள் காவடி எடுத்து கொண்டாடுகின்றனர். வாயு பகவானும் வருண பகவானும் அக்னி பகவானும் ஈசனின் அதீத சக்தியை உணர்ந்த நாளாகவும் இந்த நாள் போற்றப்படுகிறது. அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தியாக இறைவனே இருக்கிறான் என்பது உணரப்பட்ட புண்ணிய நாள் இந்த நாள். முருகப்பெருமானுக்கு செய்யப்படும் நேர்த்தி கடனில் காவடி எடுத்து வருவது விசேஷமான ஒரு வழிபாட்டு முறை. இந்த காவடி எடுக்கும் முறை எப்படி வந்தது என்று பார்க்கலாமா? காவடிகளில் பால் காவடி, மயில் காவடி, பன்னீர் காவடி, வேல் காவடி, சந்தன காவடி, பழக்காவடி, அக்னி காவடி, இளநீர் காவடி, புஷ்ப காவடி என்று பல வகையான காவடிகள் உள்ளன. கிட்டத்தட்ட 20 வகையான காவடிகள் இருப்பதாக ஆகம விதிகள் சொல்கின்றன. முருகனை தவிர மற்ற எந்த தெய்வத்திற்கும் பக்தர்கள் காவடி எடுத்து வரும் வழிபாடு கிடையாது. இந்த காவடி சுமந்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தும் வழக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலை ஸ்தலத்தில்தான் தோன்றியது. ஒவ்வொரு வகை காவடிக்கும் ஒரு பலன் உண்டு. இவற்றில் அதிகமான பக்தர்கள் பால், பன்னீர், சந்தனம் ஆகியவற்றை காவடியாக சுமந்து வந்து அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். வெள்ளி காவடி நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும். பால் காவடி செல்வ செழிப்பு. சந்தன காவடி வியாதிகள் நீங்கும். பன்னீர் காவடி மனநல குறைபாடுகள் விலகும். சர்க்கரை காவடி சந்தான பாக்கியம் கிடைக்கும். புஷ்ப காவடி நினைத்தது நடக்கும். மச்சக்காவடி வழக்குகள் தீரும். மயில் காவடி குடும்ப பிரச்சனைகள் தீரும். வேல் காவடி எதிரிகள் விலகுவர். கற்பூர காவடி வயிறு தொடர்பான நோய்கள் நீங்கும். அலங்கார காவடி திருமண தடை நீங்கும். அகத்திய முனிவரின் சீடன் இடும்பன் மிகப்பெரிய பலசாலி. எவ்வளவு பெரிய பலுவையும் சாதாரணமாக தூக்கிவிடுவான். ஒரு சமயம் அகத்திய முனிவரின் வழிபாட்டிற்காக இவன் கைலை மலைக்கு சென்று அங்குள்ள கந்தமலையில் சிவசக்தி சொரூபமாக இருக்கும் சிவகிரி, சக்திகிரி என்ற 2 மலைகளையும் ஒரு நீண்ட மூங்கிலில் இரு பக்கமும் துலாபாரம் போல கட்டி தன்னுடைய தோளில் வைத்து தூக்கி வந்தான். அப்போது அவனுக்குள் நம்மை விட மிகுந்த பலசாலி யாருமே இல்லை என்ற கர்வம் உண்டானது. அப்படி வரும் வழியில் முருகப்பெருமானின் திருவிளையாடலால் பாதை தெரியாமல் திகைத்து தடுமாறினான். அப்பொழுது முருகப்பெருமான் மிக அழகான சிறுவனின் தோட்டத்தில் வந்து இடும்பனுக்கு வழிகாட்டினார். திருவாவினன்குடி அருகே வரும்போது சிறுவனாக இருந்த முருகப்பெருமான், இடும்பா, நீ இங்கு சற்று ஓய்வெடுத்து விட்டு செல் என்றார். இடும்பனும் அதேபோல் ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் செல்லலாம் என்று காவடியை தூக்கினார். காவடி கொஞ்சம் கூட அசையவில்லை. என்ன காரணம் என்று பார்த்தால் சிவகிரியின் உச்சியில் இந்த சிறுவன் நின்று கொண்டிருந்தான். உடனே கோபம் கொண்ட இடும்பன் சிறுவனை பார்த்து மலையில் இருந்து இறங்கு என்று சொல்ல, அந்த சிறுவனோ இந்த மலை எனக்கே சொந்தம் என்றான். இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற இடும்பன் சிறுவனை தாக்க முயன்றான். அப்போது சிறுவன் உருவத்தில் இருந்த முருகப்பெருமான் இடும்பனை சாதாரணமாக தள்ள அவன் கீழே விழுந்து மயக்கமுற்றான். அப்போது அகத்தியரும் இடும்பனின் மனைவியும் வந்து முருகப்பெருமானிடம் இடும்பனுக்கு ஆசி கூறுமாறு வேண்டினர். இதையடுத்து முருகப்பெருமான் இடும்பனை தனது காவல் தெய்வமாக நியமித்தார். இடும்பன் 2 மலைகளையும் தூக்கி வந்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாகத்தான் காவடி எடுத்து முருகப்பெருமானை தரிசனம் செய்யும் வழக்கம் வந்தது. இவ்வாறு காவடி எடுக்கும் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் இடும்பனுக்கு அருள் செய்தது போலவே பக்தர்களுக்கும் அருள் செய்வார் என்பது நம்பிக்கை.
தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை காலை மாலை 2 வேளைகளிலும் குளித்து கவச பாராயணங்களை படித்து வழிபட்டு வர வேண்டும். வேலை வணங்குவதே வேலை என கொண்டவர்களுக்கு நாளும் பொழுதும் நல்லதே நடைபெறும். பூசத்தன்று கந்தபெருமானின் ஆலயங்களுக்கு நடந்து சென்று வழிபட்டு வந்தால் உலகம் போற்றும் வாழ்க்கை அமையும். நடந்து செல்ல முடியாதவர்கள் உள்ளூரில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். பூசத்தன்று பழனிக்கு சென்று அங்கு தங்க ரதத்தில் பவனி வரும் சண்முகநாத பெருமானை கோடான கோடி பேர் தரிசித்து வருகின்றனர். குன்றக்குடி, பழனி, திருத்தணி, திருச்செந்தூர், சுவாமிமலை போன்ற ஆலயங்களுக்கும் அறுபடை வீடுகளின் அருகில் உள்ள முருகன் கோவில்களுக்கும் பாத யாத்திரையாக சென்று வழிபட்டு வந்தால் இன்னல்கள் விலகி அமைதியான வளமான வாழ்க்கை அமையும். தைப்பூச திருநாளில் எளிய முறையிலாவது பழனி ஆண்டவரை வேண்டி துதியுங்கள். தைப்பூச விரதம் வறுமை போக்கும், தடைகளை தகர்க்கும், குழந்தை பேறுகள் கிடைக்கச் செய்யும், ஆரோக்கியம் அளிக்கும், வாழ்வு வளம் பெற செய்யும். இந்த நாளில் விரதம் கடைபிடித்து முருகப்பெருமானை வழிபட்டு அன்னதானம் செய்ய வேண்டும். இதனால் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்ற 3 சக்திகளையும் பெற்று வளமுடன் வாழலாம். தைப்பூச நாளன்று முழு நாளும் விரதம் இருந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு மாலையில் கந்தன் புகழ் பாடி கந்தரப்பம் நைவேத்தியம் படைத்து முருகப்பெருமானை வழிபட்டால் எந்த நாளும் இனிமையான நாளாக அமையும். தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீறு ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபடலாம். தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். உணவு உண்ணாமல் 3 வேளைகளிலும் பால் பழம் சாப்பிடலாம். மாலையில் கோவிலுக்கு சென்று சிவபூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.